ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு தமிழகம் முழுமைக்கும் இந்த ரேஷன் கார்டு பெரிய ப்ராப்ளமாக தலைவலியாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற விதமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, புதுசாக யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு 2 வருஷமாக வராமல் இருக்குது, 1 வருஷமாக வராமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ரேஷன் கார்டில் கரெக்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே மூவ் ஆகாமல் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கோம். இது எல்லாமே எதனால அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால இந்த ரேஷன் கார்டு எல்லாமே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஷன் கார்டு புதுசாக வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கங்களை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம இப்போது இமீடியட்டாக ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இல்லை அப்படின்னா 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக 2 வீடியோஸ் போட்டிருந்தோம் ரேஷன் கார்டு பிரச்சனைகளுக்கு. அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களோட கமெண்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் தரணி அபிஷா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. 22/4/2024 அன்று பதிவு செய்தேன், இன்னும் கார்டு வரவில்லை, செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்குது, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2024 ஏப்ரலில் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது என்ன அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. அந்த மொபைலில் வரக்கூடிய மெசேஜ் கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அவங்க கவர்மெண்ட் சைடில் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன், நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா, இந்த அட்ரஸில் இருக்காங்களா, இந்த ஏரியாவில் இருக்காங்களா, எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நேரில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது ஃபீல்டு வெரிஃபிகேஷன். ஸோ அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க மேலிடத்துக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ராசஸ். இது எல்லாமே உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா, போன வருஷத்தோட கார்டு எல்லாமே இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த வருஷம் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, அவங்களது கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்கும் 3 லட்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் குறிப்பிட்ட கார்டு பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கார்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ கடந்த 3 மாதமாக கணக்கெடுக்கும்போது ஃபஸ்ட்டு மாதம் ஓரளவுக்கு கார்டுகள் வந்துச்சு. ஒரு 30,000 கார்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2 மாதம் நிறைய நியூ ரேஷன் கார்டை கொடுத்துட்டாங்க. 3 லட்சத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே தமிழகம் முழுமைக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்க கார்டு எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கார்டு இமீடியட்டாக உங்களோட அட்ரஸுக்கே வந்துடும். அடுத்த கமெண்ட் அபினேஷ் குமார் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. எனக்கும் வரல ப்ரோ, செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்குது ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களோட கார்டு எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போடல, ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன சேம் டீட்டெயில்ஸ் தான். என்ன அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் இன்னொரு 4 ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்ரூவல் எல்லாமே ஆகும். அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட கிராம அலுவலகமெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே வச்சு மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து சென்னைக்கு போகும். ஸோ அங்கே டூப்ளிகேட் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ராசஸுக்கு போய் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸுக்கு கொரியரில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெரி பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ்லேயே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்குது, எனக்கு அர்ஜென்ட் ரேஷன் கார்டு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த தாலுக்கா ஆஃபீஸோ அந்த தாலுக்கா ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி தெளிவான டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இமீடியட்டாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா என்ன ரீசன், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு மேல்முறையீடு மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்க. ஸோ உங்களோட கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அது கண்ணு முன்னாடி வரும்போது இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவாங்க. அர்ஜென்ட்னா மட்டும் இதை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்த கமெண்ட் பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கார்டு வந்து விட்டது என்று கூறுகிறார்கள். கடை பெயர், கடையின் போடுபவர் பெயர் அனைத்துமே எங்களுக்கு மெசேஜ் வந்துள்ளது. ஓகே, ஆனால் போய் கேட்டால் இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார்கள். இதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது என்பதும் தெரியவில்லை. கிடைக்குமா கிடைக்காதா என்பதும் புரியவில்லை. இதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழேயே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சசிகுமார் அப்படிங்கிறவங்க, மண்டல அல்லது தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள உங்கள் ஸ்மார்ட் கார்டை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எந்த கடையில் பொருள் வாங்கணும், அதே மாதிரி அந்த கடையில் போடுவோரோட பெயர் எல்லாமே வந்துருச்சு, ஆனால் ஒரிஜினல் கார்டு வரல அப்படின்றீங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒன்று வந்து நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கார்டு வந்துருச்சு அப்படிங்கிற மெசேஜ் எல்லாமே வந்துருச்சு, அது டெலிவரி ஆயிடுச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்று அந்த டெலிவரி ஸ்டேட்டஸ் என்ன பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் கார்டு வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸுக்கு வந்திருக்கும். சப்போஸ் உங்களோட நம்பருக்கு கீது கால் பண்ணி நீங்கள் டெலிவரி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாமல் போயிட்டீங்களோ, இல்லை கால் பண்ணி நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்களோ, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அந்த கார்டு வந்து நீங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் கால் எடுக்காமல், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இல்லாமல் போய் அவங்களே ரிட்டன் ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒன்று வந்து தாலுகா ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் வந்து உங்களோட கார்டு வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் அங்கே எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு டெலிவரி பண்ணும்போது நீங்கள் இது இல்லாமல் இருந்திருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஹோல்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விதத்தில் தான் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா வாய்ப்பு இருக்குது. அடுத்த கமெண்ட் ஜவஹர்லால் ஷீட் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நேமை மாற்றி படிச்சது தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஃப்டர் 1.3/4 இயர் டுடே கார்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து இப்போ தான் கார்டு வந்திருக்கு. அதை வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ரொம்பவே தேங்க்யூ. இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆனால் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரீவியஸ் வீடியோலையும் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, ஆகஸ்ட் 21, 2024 அப்ளை பண்ணேன், என்னென்னு தெரியல, அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆகஸ்ட் 21 கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. போன வருஷத்துக்கு கார்டு எல்லாமே இப்போ 2 மாதமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட கார்டும் ப்ராசஸில் இருக்கும், அண்டர் ப்ராசஸில் இருக்கும். கூடிய விரைவில் உங்களோட கார்டும் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் வந்து ரவி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார், நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் புதிய கார்டு பதிவு செய்து 18 மாதம் ஆகியும் வரவில்லை. பணம் வாங்கி கொண்டு 10 நாளில் 1 வாரம் ஏமாற்றி சொல்லி வருகிறார்கள். இது எங்கே புகார் கொடுக்க வேண்டும், ப்ளீஸ் கமெண்ட் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்து வேலூர் குடியாத்தம், ஓகேங்களா, அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் குடியாத்தம் புதிய கார்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 மாதமாக, நான் சொன்னேன்ல 1.5 வருஷம் 2 வருஷமாகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா பணம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பணம் கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 நாள் 1 வாரம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நானே வந்து இந்த வீடியோவை ரேஷன் கார்டு சம்மந்தமான வீடியோஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் 2 பேருக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 கார்டுக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும்னா 5000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருந்தேன். சரிங்களா, அப்படி பண்ணி எனக்கு வந்து எந்த ப்ராசஸுமே நடக்கல. நானும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாக இந்த ஏஜென்ட் மூலமாக அலைஞ்சு எதுவுமே நடக்கல. அப்போ தான் என்ன பிரச்சனை இந்த ரேஷன் கார்டில் அப்படின்னு சொல்லி அலைசி ஆராய ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணி கடைசியாக எனக்கு வந்து ரேஷன் கார்டு வந்துருச்சு. ஸோ என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ நானும் கிட்டத்தட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த ஏஜென்ட்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்தோன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கார்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை ப்ராப்ளம்னால அவங்க ஏஜென்ட் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள், கவர்மெண்ட் ஊழியர்கள் எல்லாமே மகளிர் உரிமை தொகைக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் அங்கே எதுவுமே நடக்காது. அமௌண்ட் கொடுத்தாலும் எந்த எஃபெக்ட்டுமே அங்கே நடக்காது, மூமெண்ட்டும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஏஜென்ட்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலும் எதுவும் நடக்காது, கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே போய் எது கேட்டாலும் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2024 6 மாதமாக தான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கடந்த 3 மாதமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நோ யூஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போன வருஷத்து கார்டு எல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்கு. நம்மளோட வீடியோஸு கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கார்டும் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணாலும் ஒன்றும் யூஸ் கிடையாது. நானும் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய டீட்டெயில்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.